தேங்காய் எண்ணெய் விட்டு வேர்க்கடலை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு வேர்க்கடலை ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா கலர் மாதிரி ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா வறுபட்டு வந்த பிறகு கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா இலையை போட்டு எண்ணெயில் வதக்கி விட்ட பிறகு சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு 2 வாட்டி வதக்கி விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸு, கேரட்டு, நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வேகிறதுக்கு நம்ம விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வைக்கும் போது சீக்கிரத்திலே காய்கறி வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். சீக்கிரமாக ஒரு சட்னி சாம்பார் இல்லாத டிஃபனுக்கு இந்த மாதிரி அவலை நம்ம செஞ்சுக்கலாம். நல்ல கருப்பு அவல், இதுதான் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இதை ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுனால 1 மணி நேரம் ஊற விட்டால் நல்லா ஊறி வந்துடும். இப்போ இந்த அவலையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியில் இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக மல்லியை கட் பண்ணி போட்டு கிளறி விட்டு இறக்கிடலாம். சூப்பரான காய்கறி போட்ட அவல் உப்புமா ரெடி. சிம்பிளான ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்.